இன்னைக்கு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமில் சீரியஸில் 3வது ப்ரோக்ராம். இது ஒரு பசில் மாதிரியான ப்ரோக்ராம் தான். நிறைய பேருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் ஆரம்ப கட்டமே. ஸோ இங்கிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக்ஸ்லேருந்து அந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மூளையை உபயோகித்தோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள் பிரெயினை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 + 3 = 5 எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி கோடிங்கும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஓகேவா? கொஸ்டினுக்கு முதல்ல போகலாம். ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி பசிலை சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கான முன்னோடி ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த லெவலில் நம்மளால் ரீச் பண்ண முடியும். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, x into y into xy equal to y. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் x and y. இதுதான் கேள்வி. புரியலையா? x into y into xy. xy x and y கிடையாதுங்க. xy கன்கார்டினேட்டான ஒரு வேல்யூ, 2 digit வேல்யூ. ஈக்குவல் டு பண்ணணும் y வரணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வேல்யூ, அந்த டிஜிட்டோட வேல்யூ என்னன்றது தான் கேள்வி. இப்போ இது 2 விதமாக பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை 2 லாஜிக் வச்சு பண்ணலாம், 2 மெத்தடில் பண்ணலாம் மினிமம். அதில் ஒரு மெத்தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, xyலேருந்து கண்டுபிடிக்கப்பேன். அதாவது 2 digit நம்பர் 10ல் ஆரம்பிக்கும், எது வரைக்கும் முடியும், 99ல் முடியும். இதுலேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக வெளியில் எடுத்து இந்த டிஜிட்டை தனியாக இந்த டிஜிட்டை தனியான்னு பிரிச்சுட்டு போகிறேன். இது எக்ஸு இது ஒய்ன்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ்ஒய்ன்னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன வரணும், ஒரு 3 digit நம்பர் வரணும். அந்த 3 digit நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், இந்த ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு 3 digit நம்பரில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன். ABC ஒரு 3 digit நம்பர். இதில் இந்த C மட்டும் வரணும்னு வச்சுக்கோங்க. ABC mod 10 போட்டோம்னா என்ன கிடைச்சிரும், C. ஓகே, இந்த B மட்டும் அடுத்து வரணும். அடுத்து என்ன வரணும், B. ABC by 10 mod 10 போட்டோம்னா B வந்துடும். ஸோ பை 10ங்கும் போதும் AB பாயிண்ட் C, அப்போ இந்த பாயிண்ட் C ட்ரங்கேட் ஆகிடும். இப்போ இதை mod 10 போட்டோம்னா என்ன கிடைச்சிடும், B வந்துடும். ரைட்டா? மூணாவது எனக்கு என்ன தேவைப்படுது, A. அப்போது ABC by 100 போட்டோம்னா A. அப்போ A தனியாக பிரிச்சாச்சு, B தனியாக பிரிச்சாச்சு, C தனியாக பிரிச்சாச்சு. இது மூணுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஒய்க்கு ஈக்குவலாக இருந்தால் அதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸோ டைரெக்டாக இப்போ ப்ரோக்ராம் எழுதலாம். வாய்டு மெயின்லேருந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறேன். வாய்ட் மெயின். ரைட்டா? இப்போ எடுத்த உடனே என்னென்ன வேரியபிள்ஸ் எனக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ் 1, y 1, xy அந்த பேர்லேயே ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்தது res. இந்த 4 வேரியபிள் இருந்தால் போதும். x1 xyன்றது 1, xy 2 சேர்ந்து 1, resன்னு 1. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு இன்புட்டே எனக்கு தெரியாது, 2 digitன்னு தான் தெரியும். ஸோ அப்போ என்னது, 10லேருந்து 99 வரைக்கும் எனக்கு குரூப் வேணும். ஃபார் இந்த xy தானே இந்த 2 digit வேல்யூ ஈக்குவல் டு 10, xy less than equal to 99 plus xy. ரைட்டா? இப்போ நான் இதில் எக்ஸை தனியாக பிரிக்கணும், ஒய்யை தனியாக பிரிக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். x is equal to xy by 10, y is equal to xy modulus 10. புரிஞ்சு வந்துருச்சா? இப்போ அடுத்து இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருவோமா. res equal to x into y into
xy. இப்போ நான் எல்லாமே என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆர்இஎஸில் 3 டிஜிட் நம்பரான்னு முதல்ல பார்க்கணும். அந்த 3 டிஜிட் நம்பரில் கடைசி டிஜிட், நடு டிஜிட், ஃபர்ஸ்ட் டிஜிட் மூணுத்தையும் தனித்தனியாக பிரித்து மூணுமே எதுக்கு ஈக்குவலானு பார்க்கணும், ஒய்க்கு ஈக்குவலானு பார்க்கணும். அப்போது கம்பேர் பண்ண போகிறேன். எஃப் ஆர்இஎஸ் மாட் 10 ஈக்குவல் டு ஒய். அந்த லாஸ்ட் டிஜிட்டும் ஒய்யாக இருக்கணும். அதே மாதிரி அண்ட் லாஜிக்கல், அதாவது அண்டுன்னா ட்ரூ, அதுவும் அடுத்ததும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ அப்போது RES by 10 mod 10 equal to y. இதுக்கு அடுத்து இன்னொரு கண்டிஷன், and RES by 100 equal to y. இதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா முடியலை. இன்னொரு கண்டிஷன் இங்கே வருது, என்னன்னு சொல்கிறேன். and y not equal to 0. ஏன் y not equal to 0 தரம் தெரியுமா? 10, 20, 30, 40, 90 இது எல்லாத்துலேயுமே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு எனக்கு அவுட்புட் என்ன தெரியுமா வரும்? 10 வரும், 20 வரும், 30 வரும், 40 வரும், 50 வரும், 60, 70, 80, 90 அவுட்புட்டில் வந்து அது அவுட்புட் கிடையாது. என்னென்னா 0 இருக்கிறனால y 0 வேல்யூ இருக்குனால இந்த y equal to 0 கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். 10ல் ட்ரூ ஆகும், 20ல் ட்ரூ ஆகும், 30ல் ட்ரூ ஆகும், 40ல் ட்ரூ ஆகும், 50, 60, 70, 80, 90லையும் ட்ரூ ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக y வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 ஆகும் இருக்கணும்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் எனக்கு அவுட்புட் சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடைச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ட்ரூவாக இருந்தால் printf %d xy. ஸோ இந்த ஃபாரை க்ளோஸ் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறேன். அவ்வளவு தான். என்ன அவுட்புட் வரும் தெரியுமா? அதுக்கு இதுதான் அவுட்புட். அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க, 3 into 7 into 37 equal to 21 into 37 equal to 777. கரெக்டா? இதாங்க எதிர்பார்த்தோம். இது x, இது y. இப்போ பாருங்க, x into y into xy equal to y. x இதை வச்சோம், x y xy இங்கே கிடைக்கிறது எல்லாமே என்ன கிடைக்கும்? 777 y. That's all. Program over. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்க உள்ளோம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் எபிசோடில் இதை விட சூப்பரான ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.